Hello friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்னோட 11 month பேபியோட லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி Subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, பேபிஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எந்த டைம்லவும் நம்ம பேபிஸ்க்கு வந்து கொடுத்துக்கலாம். டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லஞ்சுக்கு வந்துட்டு பாலக்கீரை கேரட் வச்சு சிம்பிளான சாதம் தான் செய்யப்பட கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதுக்காக வந்து நான் கொஞ்சமா பாலக்கீரை எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு சின்ன சைஸ் கேரட் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 4 கருவேப்பிலை, கொஞ்சம் 4 பல்லு பூண்டு, கொஞ்சமா வெங்காயம் இதெல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு அரை மணி நேரம் வந்து அரிசி பாசிப்பருப்பு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கோம். கேரட்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பேபியோட ஸ்கின் டெக்ஸ்சருக்கு விட்டமின்ஸ் எல்லாமே நிறைய கிடைக்கும். பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேரட்ல. பாலக்கீரையில போன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, பேபியோட க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாலக்கீரை. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு குக்கர்ல வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு குக்கர்ல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரகம், வெங்காயம், பூண்டு. வெங்காயம் பூண்டு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா டொமேட்டோ சேர்த்துக்கலாம். எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து கேரட் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாலக்கீரை சேர்த்துக்கலாம். மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை ஸ்மெல் நல்லா போற வரைக்கும். கொஞ்சமா வந்து மஞ்சள்தூள், ஸ்பைசஸ்க்காக கொஞ்சமா வந்து பெப்பர், கொஞ்சமா பெருங்காயத்தூள். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அரிசி பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 year plus பேபிஸா இருந்தா சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட் சேர்க்கல. ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்து ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ், இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ வந்து நம்ம பிளேட்ல வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேபிக்கு வந்து ஃபுட் கொடுத்துடலாம். இந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப மேஷ் பண்ணல, செமி சாலிட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். பேபியும் வந்து ரெடியா இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபுட் வந்து கொடுத்துடலாம். நான் கொஞ்சம் வார்மாவே கொடுக்கலாம். அப்பதான் பேபிஸ் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும், நல்லா டைஜஷன் ஆகும். நைட் சின்ன ಒಂದು 5 ನಿಮಿಷ ಇರಮ್ಮ, ಇಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். விரும்பின பேபிஸ் எல்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம கேரட் எல்லாமே சேர்த்து கொடுக்கறதுனால கொஞ்சம் டேஸ்டியாவும் இருக்கும். அப்படி சின்ன ஆயிக்கோ. பேபிஸ்க்கு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கும்போது நல்லா தூங்குவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம பாலக்கீரை கேரட் எல்லாம் சேர்க்கறதால பேபிஸ்க்கு வந்து நல்லா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். அப்புறமா எனர்ஜி லெவல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். போன்ஸ், பிரெயின் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி பேபி க்ரோத்துக்கு வந்து ஓவராலாக வந்து பேபி க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம இந்த ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. Bye, see you on next video guys. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.